வணக்கம். என் பேர் மணிமேகலை. எனக்கு 3 வருஷமா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மெடிசன்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். போனோம், கர்ப்பப்பை பிரச்சனை, அப்புறம் கட்டி இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கொடுத்த டேப்லெட்லாம் எடுத்து பார்த்துமே எனக்கு கிளியர் ஆகலை. அதனால தான் இப்போ இங்கே மேம் கிட்ட நான் எடுத்தேன். நான் எடுத்து இப்போ 3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. 3 மந்த்து தான் அவங்க கொடுத்தது எனக்கு டேப்லெட்டு. சூப்பராக கிளியர் ஆயிடுச்சு. அது ஒரு மேஜிக் மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப பெயின் ரிலீஃபாக இருந்துச்சு. மெடிசன்ஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இப்போ 3-4 இயர்ஸ் கிட்ட ஆகும்போது எனக்கு இது வரைக்குமோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக இப்போ வரைக்குமே நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோட கஷ்டம் எவ்வளவோ குறைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்தப்போ எப்படி இருந்தது சிம்டம்ஸ்? ரொம்ப ஹெவியா 3 மாசமா தொடர்ந்து பீரியட்ஸ் போயிட்டே தான் இருந்தது. எனக்கு நிற்கவே இல்லை, சுத்தமா இல்லை. 120 நாள் எனக்கு வந்தது. ஆமா, அவ்வளோ நாள் இருந்துட்டே இருந்தது. அதனாலதான் எனக்கு முடியாம அங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் எனக்கு எடுக்கவே முடியல. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு மாத்திரைகளை தின்னு இன்னும் வயிறு வலி, அந்த ப்ளீடிங்கோட சேர்ந்து ஸ்டொமக் பெயின் அதிகமானது தான் மிச்சம், வயிறு புண்ணானது தான் மிச்சம். எத்தனை நாளைக்கு இருக்கும்பா ஒரு தடவை பீரியட்ஸ் வந்ததுன்னா? பீரியட்ஸ் வந்துச்சுன்னா இருக்கும். நார்மலா ஃபர்ஸ்ட்லாம் எனக்குலாம் பீரியட்ஸ்லாம் வந்துச்சுன்னா 7 days அவ்வளோதான், நார்மலாக சரியாயிடும். அதுக்கப்புறமா ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. 3 years ஆகுது. கண்டினியூஸாவே 3 வருஷம் இருந்தது. லாஸ்டா உங்ககிட்ட வரும்போது தான் எனக்கு ஒரு 3 மாசமா இருந்துட்டே இருந்தது. எங்கேயும் போய் செட் ஆகலான்னு தான் உங்ககிட்டயே வந்தேன். அதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட போறது வர்றது, மெடிசன்ஸ் எடுக்கிறது. ஆமா ஆமா, நடுவில் 2 மாசம் வராது, 3 மாசம் வராது. அப்புறமா திரும்ப அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 மந்த்துக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைங்க. இப்போ ஓகேங்களா? ரொம்ப ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிம்மதியா இருக்கு எனக்கு. அதாவதுங்க, எதுக்காக இந்த பதிவுனா, இவங்க 2023ல வந்தவங்க. அப்ப அவங்களுக்கு அந்த டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்றாங்க, டியூபி அப்படின்ற ப்ராப்ளம். அதாவது ப்ளீடிங் எப்போ பீரியட்ஸ் வந்தாலும் இருந்துட்டே இருக்கும். அப்போ அந்த 2023ல ஒரு 3 மாசம் தான் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு 3 மந்த்தா கண்டினியூஸா ப்ளீடிங் இருந்துட்டே இருந்தது. அப்போ இங்க கொஞ்ச நாள் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வர பீரியட்ஸுமே அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு பீரியட்ஸ்லயுமே அந்த கஷ்டம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு 2023ல ஒரு 3 மாசம் மெடிசன் எடுத்து வர சைக்கிள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் சொல்றாங்க. இப்ப 2026ல இருக்கும். இப்ப வரைக்குமே ஷீ இஸ் ஆல்ரைட், எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இன்னொருத்தவங்கள அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ என்னன்னா, இப்போ நம்மளுடைய கர்ப்பப்பையில பிசிஓடி ஆகட்டும், இல்ல ஃபைப்ராய்டு கட்டி ஆகட்டும், இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் நம்ம பார்ப்போம். இல்லைன்னா வேற ஏதாவது அடினோமயோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் ப்ளீடிங் இருக்குமே நம்ம யோசிப்போம். சிலருக்கு என்னன்னா, ஒண்ணுமே இல்லை டாக்டர், இன்னைக்கு ஹெவியா போயிட்டு எந்த ட்ரபிளுமே இல்லை, ஆனா வந்துச்சுன்னா 20 days வருது டாக்டர், அடுத்த 10 days வரதுக்குள்ள நெக்ஸ்ட் சைக்கிள் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு பேர் தான் டியூபி, டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங். அதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது, எந்த விதமான உடல்ல இருக்கிற பத்தாலஜிக்கல் ரீசன்ஸும் கிடையாது. அந்த பாட்டுக்கு தான் வரும் சிலருக்கு. ஆனா அதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா ஹோமியோபதியில மட்டுமே, திரும்ப சொல்றேன், ஹோமியோபதியில மட்டுமே பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள் இருக்கு. அதை நம்ம எடுத்து கண்டிப்பா பயன்பெறலாம். யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா கிளினிக் அணுகலாம். நன்றி.